Hey guys, welcome back to a different angle. So இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரியே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11க்கு வந்து அப்டேட் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு விண்டோஸ் 10ல வந்துட்டு இருக்கோம். இந்த விண்டோஸ் 10ல வந்துட்டு நம்ம வந்து விண்டோஸில் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த 32 GB பென் டிரைவில் வந்துட்டு நம்ம வந்து விண்டோஸ் 11 வந்து ரூஃபர்ஸ் மூலியமாக வந்து பேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அந்த பென் டிரைவ் வந்து சிம்பிளாக வந்து நம்ம ஷட்டவுன்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து உங்களோட பிசிலையோ இல்லை மானிட்டர்லையோ இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் 11க்கு வந்து விண்டோஸ் 10லேருந்து எப்படி விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணுறது, அதை அப்டேட் பண்ணுறது, அந்த நியூ ஃபீச்சர்ஸ் இன் விண்டோஸ் 11 அப்படின்னு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து விண்டோஸ் 11 வந்து டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் யூஎஸ்பி. ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ கைஸ் வந்து நம்ம வந்து அகெயின் வந்து அந்த டிபிஎம்மை வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ வந்து நான் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு வந்து ரீஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டிபிஎம்மோட ஸ்டார்ட் பார்க்கலாம். ஸோ டிபிஎம் வந்து ரெடி ஃபார் யூஸ். ஸோ வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை விண்டோஸ் 11க்கு வந்து அப்டேட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறோம் விண்டோஸ் 11க்கு அப்டேட் பண்ணுறது. ஸோ வந்து திஸ் பிசிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி பூட் பண்ணி வச்சிருக்க பண்றதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செட்டப்குள்ளே போயிட்டு செட்டப் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிபிஎம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் டிவைஸ் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு யுவர் மிஷின் இஸ் நாட் கேப்பபிள் சம்திங் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ் 11ஓட சிம்பிள் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துட்டு நம்ம வந்து செட்டப்லாம் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து விண்டோஸ் 11 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம இன்ஸ்டாலேஷனில் பார்க்கலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் விண்டோஸ் 11 கேட்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீப் த ஃபைல்ஸ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு நான் வச்சிருந்த லேப்டாப்லேயே உங்களுக்கு பண்ணி பார்த்தேன். லேப்டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிபிஎம் வந்து எனேபிள் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி எனேபிள் ஆகிட்டு தான் இருக்கும் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல். ஸோ லேப்டாப்பில் வந்து நீங்கள் அப்படியே வந்து செட்டப் ரன் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த டிபிஎம் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கேட்குது, அக்செப்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து சூஸ் வாட் டு கீப். ஸோ எல்லா ஃபைல்ஸும் நம்ம கீப் பண்ணணும். அதனால் கீப் ஆல் த ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா சம்திங் வரும். நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஓஎஸ் ஃபைல் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ மதர் போர்டில் ஒரு தனியாக நீங்கள் கஸ்டம் பிசி பண்ணிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மதர் போர்டில் வந்துட்டு இந்த டிபிஎம் சப்போர்ட் வந்து எனேபிள் பண்ணி விடணும். ஒவ்வொரு மதர் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக அந்த டிபிஎம்ங்கிறது அமைஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டேப்பில் தான் வந்து அவங்க டிபிஎம் வந்து எனேபிள் இருக்கும். அதே மாதிரி செக்யூர் புட்டை மறக்காமல் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸ் 11 வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப்லாம் வந்துட்டு ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் சூப்பர் கூல் ஃபீச்சரில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஃபோன் பக்கமே இனிமேல் போக மாட்டேன். ஓகே கைஸ், வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து அப்டேட் ஆகிட்டு நமக்கு வந்து உள்ளே வந்து பூட் ஆகி வந்துருச்சு. ஸோ வந்துட்டு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, விண்டோஸோட யூஐ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு விண்டோஸ் 10ல என்ன இருந்துச்சோ அது அப்படியே ரிகவர் ஆகிருக்கு, எதுவுமே உங்களுக்கு மாறல. நான் பார்த்தீங்கன்னா வெரி ஆகி மன உளைச்சல் காடாகி மறுபடியும் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருந்த விண்டோஸ் 10ல வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டேன். எஸ்எஸ்டியில் ஹச்டிடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு ஒரு ஒரு 6 மணி நேரம் விட்டேன். 6 மணி நேரம் வந்து பிடிச்சிருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு வந்து நான் வந்து எஸ்எஸ்டி ஏற்கனவே ஆல்ரெடி இருந்த எஸ்எஸ்டியில் வந்துட்டு விண்டோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே வந்துருச்சு. அது அதே மாதிரியே உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே அதே மாதிரியே இருக்குது. ஸோ மேபி ஃபைல்ஸும் வந்து இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம்.
கைஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஆல்ரெடி இருக்குது. என்ன ஓகே, கிளிக் பண்ணி பார்ப்போம். செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பற்றிய ரவுண்ட் எட்ஜஸாக உங்களுக்கு வந்து மாற்றிருக்காங்க. லைக் மேக் மாதிரியே எல்லாரும் சொன்ன மாதிரி சிமிலராக உங்களுக்கு மேக் மாதிரியே தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட வந்து பென் ட்ரைவ். அதோட எஜெக்ட் பண்ணிடலாம் விண்டோஸ் 11ஓட பென் ட்ரைவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஐக்கான் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா மேக் மாதிரியே இருக்கும் பாருங்களேன். உங்களுக்கு மேக்கில் வந்து அந்த லான்ச்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து இதில் வந்துட்டு இந்த ஆப்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, கலரிங்காக ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது பாருங்களேன். லைக் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கோட சிம்பிளும் மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிக்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டாஸ்க் வியூ. ஸோ உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா மேக் மாதிரி தான். மேக்கில் வந்துட்டு ஒரு 4 ஃபிங்கர் ஒரு 3 ஃபிங்கரை வச்சுட்டு ட்ராக் பேட் வந்து ரைட் சைடு வந்து மாற்றினீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னொரு டெஸ்க்டாப் இருந்தால் போகும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஓகே, கனெக்ஷன்ஸ் அவ்வளோதான் கைஸ். வந்து எல்லாருமே பார்க்க வந்து விண்டோஸ் 10 மாதிரி சிமிலராக இருக்குது. விண்டோஸ் இஸ் கம்மிங்கா ரே பாய், ஆல்ரெடி தேர் இன் விண்டோஸ் 11. ஓகே, லேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஐகான்ஸும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எட்ஜை கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற டாஸ்க் பாரை வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் எட்ஜாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓஎஸ்ல வந்து யூஐ மட்டும் தான் மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் மாத்திர மாதிரி திஸ் பிசியில் பாருங்களேன், சம்திங் ஐகான் வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ரீசைக்கிள் பின்ல ஐகான் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேஜராக உங்களுக்கு வந்து எந்த இதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கே யூஸ் பண்ண முடியும்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். விட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்க விட்ஜெட்ஸு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும், இங்கே இருக்கும் உங்களுக்கு விண்டோஸ் 10ல் ஒரு அப்டேட்டில் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து டாஸ்க் பார் கை கொண்டு போனாலே அந்த விட்ஜெட் வந்து மேலே வந்து வந்துடும். ஸோ இந்த 11ல் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஓகே, ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் வர மாதிரி வச்சுருக்காங்க, விச் இஸ் கூல். அண்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வியூ, ஓகே, உங்களுக்கு டெஸ்க்டாப்பு, சர்ச் ஐகான், அண்ட் இதுலேயும் வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லையே, எல்லாமே பார்த்தீங்கன்னா சிசல் மேக் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் ஆல் ஆப்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு டாஸ்க் பார் கிளிக் பண்ணால் ஆப்ஸ் வரும்ல. இப்போ நம்ம வந்துட்டு ஆல் ஆப்ஸ் கொடுத்தா தான் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஆப்ஸ்குள்ளே வந்து போகுது, ரெக்கமெண்டட்குள்ளே. ஓகே கைஸ், வந்து ஆக்சுவலி வந்துட்டு விண்டோஸ்லாம் பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டோட இதெல்லாம் மாற்றிருக்காங்க. வந்து உங்களோட ஆப் ஐகான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10 மாதிரி தான் சிமிலராக இருக்குது. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். சேம் என்ன பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் வந்து இந்த ரவுண்ட் எட்ஜாக எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. ஒரு ரொம்ப மேக் ஓஎஸ் மாதிரி மாற்றிருக்காங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். அதே மாதிரி போருங்க, நம்ம கமெண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் டிபிஎம் இன் யூஸ்ன்னு வருது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தது செக் பண்ணி பார்க்கணும் இதுதான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு திஸ் ஒன் பிளாக் மேஜிக் டிசைனோட ரிசால்வ் அண்ட் பிளெண்டர். ஸோ இதில் ரொம்ப சாஃப்ட்வேர் ஆப்ஸ்லாம் கிராஷ் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியவில்லை. ஓகே கைஸ், ஓகே பிளெண்டர், ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ரிசால்வ் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் ஆப்ஸ்லாம் கிராஷ் ஆகுதுன்னு. ஸோ ரிசால்வ் வந்து கிராஷ் ஆகுதான்னு பார்த்துக்கலாம் விண்டோஸ் 11. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு MP4 ஃபைலை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், MKV ஃபைலை விட்டு. ஸோ அகெயின் வந்துட்டு விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பின் பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளும் வந்து பின் பண்ணி வைப்போம் ரிசால்வை. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பின் டு ஸ்டார்ட், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பின் பண்ணது இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ரிசால்வ் இருக்குது. ஸோ ரிசால்வ் வந்து ஒரு ஸ்டுடியோ எடிஷன். ஓகே, ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான். யா பிளேயிங் ஃபைன், உங்களுக்கு சூப்பராக தான் ப்ளே ஆகுது. இப்போ வந்து சாம்பிளுக்கு ஒரு கட் பண்ணி எடிட் பண்ணுவோம். எடிட் ஆகுது அண்ட் பிளேயிங் ஸ்மூத். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாமா. ஒரு எஃபெக்ட்ஸ் லைப்ரரி வந்து சச்சஸ் கேமரா கிராஸ் ஃபேட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பில் இருந்து இந்த கிளிப்புக்கு வந்து கிராஸ் ஃபேட் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவோட எஃபெக்ட்ஸ். வீடியோ டிரான்சிஷன் போயிட்டு கிராஸ் டிசால்வ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி ஓகே, பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆகுது, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் சம் சேஞ்சஸ் இன் கலர் டேப். ஸோ கலர் டேப்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஃபேர்லைட் ஒர்க்கிங் ஃபைன். ஃபைனலி ரெண்டருக்குள்ளே போயிட்டு சம் நேம்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அன்டைட்டில்ட் 1 2 3 டைப் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஓகே டெஸ்க்டாப் வச்சுக்கலாம். சேவ் அண்ட் MP4 ஃபார்மேட் குவிக் டைமில் இருக்கும். என்கோடர் NVIDIA render all. So guys, this software is working fine. ஸோ பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகும் அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியல. ஸோ வந்து உங்களுக்கு கிராஷ் ஆகிற மாதிரி இருந்தால் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கிராஷ் ஆகுது ப்ரோ அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரெண்டர் பண்ணி பார்த்ததுலேருந்து வீடியோ எடிட் பண்ணி பார்த்ததுலேருந்து உங்களுக்கு கிராஷ் ஆகலன்னு கேம்ஸ் விளையாடல. ஸோ கேம்ஸ் விளையாடுற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த பிசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் வந்துட்டு உங்களுக்கு கிராஃபிக் கார்டு வந்து இல்லை. ஏன்னா அது ஒரு பேசிக் 710 கார்டு தான். ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோ கார்டு தான். ஸோ கேம்ஸ் வந்து அதனால் போகல. ஜஸ்ட் வீடியோ எடிட்டிங் பண்ணி பார்த்தேன், இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன், ஸ்மூத்தாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிலோ ஹியர். நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு எல்லாமே மேக் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மேலே கொடுத்ததுனால இன்னும் வந்து நல்லாயிருக்கும். பட் அது காப்பி கேட் ஆயிரும். ஸோ பரவாயில்ல, இது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 தான், எல்லாமே ஸ்மூத்தாக, லோகோ கூட எல்லாமே கேர்வியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், விண்டோஸ் 11 எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் தேவைப்படும் இந்த மாதிரி விண்டோஸ் 11 வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை.